அஞ்சலிக்கு மருத்துவரானு ஒரு பெரிய கனவு. அதுக்காக ரொம்ப படிச்சா. சின்ன வயசுல இருந்தே அவங்க கிராமத்துக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பா. ரொம்ப புத்திசாலியும் எல்லாருக்கும் உதவி பண்ற நல்ல மனசும் உள்ள பொண்ணு. எல்லாரும் அவளை ரொம்ப பிடிக்கும். கார்த்திக்குன்னா டான்ஸ் தான் உசுறு. தாளத்துல தன்னோட எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவா. அவங்க கிராமத்திலேயே அவர்தான் பெஸ்ட் டான்சர். சித்தமான மனசு. அவன் ஆட்டம் பார்த்தா மாயாஜாலம் மாதிரி இருக்கும். வருஷா வருஷம் நடக்க கோயில திருவிழா. ஊரு முழுக்க சாம்பிராணி, மல்லிகை பூவாசம். எங்க பார்த்தாலும் பாட்டு சத்தம். மக்கள் எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அஞ்சலி அவங்க குடும்பத்தோ கோயிலுக்கு வந்தா. கண்ணுல சந்தோஷம் பொங்கி வரிஞ்சது. திருவிழான்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கொண்டாட்டமும் சாமிய பாக்குறதுமா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் அன்னைக்கு முக்கியமான ஆட்டக்காரர். தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கிற மாதிரி அவன் ஆட்டம். அவன் அசைவுகள் தண்ணி மாதிரி சரசரன்னு இருக்கும். முக பாவனைகள் அற்புதம். பாக்குற எல்லாரையும் மயக்குற மாதிரி ஆடுவா. சூட்டத்துல 2 பேருடைய கண்ணும் சந்திச்சுச்சு. காலம் நின்னு நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அஞ்சலிக்கு மூச்சே வரல. கார்த்திக்கு ஸ்டெப்த தப்பி போச்சு. 2 பேருடைய மனசும் ஒன்னா சேர்ந்துருச்சு. 2 பேரும் கோயில்ல மீட்டிங் வச்சுக்கிட்டாங்க. மணிக்கணக்கா பேசிக்கிட்டாங்க. புரோபஷல டான்சர் ஆனு அவன் கனவை அவகிட்ட சொன்னான். அஞ்சலி கவனமா கேட்டுட்டு அவனுக்கு ஊக்கம் கொடுத்தா. அவளோட அமைதியான குணமும் பெரிய கனவும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 பேரும் வேற வேற உலகத்துல இருந்தாலும் நிறைய ஒற்றுமைகள் இருந்துச்சு. சூட்டத்துல அவளை தேடி கண்டுபிடிப்பா. கண்ணாலேயே பேசிக்கிட்டாங்க. சாமிய முன்னாடி காதல் மலர்ந்துச்சு. அஞ்சலிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா அவங்க பொண்ணுக்கு நல்லது தான் நினைச்சாங்க. டாக்டர் தான் சரியான ஜோடின்னு நினைச்சாங்க. ஒரு நாள் அஞ்சலி அவங்க அம்மா அப்பா பேசிக்கிறத கேட்டுட்டா. ஒரு வசதியான வியாபாரி மகனோட பெரிய கல்யாணம் பேச்சு நடந்துட்டு இருக்கு. அஞ்சலிக்கு மனசு உடைஞ்சு போச்சு. கார்த்திக் மேலே இருக்கிற காதலுக்கும் குடும்பத்துக்கு செய்யணும்னு இருக்க கடமைக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டா. மனசுக்குள்ள ஒரு பெரிய புயல் அடிச்சுட்டு இருந்துச்சு.